வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து காலிஃப்ளவர் பக்கோடா. ஸோ அந்த காலிஃப்ளவர் பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பூவாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஃப்ளாரட்ஸாக வந்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இப்போ எப்படி பக்கோடா செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து பூவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ அதில் பூச்சிலாம் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம நீக்கி வச்சுருக்க காலிஃப்ளவர் பூவை வந்து அதில் சேர்த்துடலாம். அது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அந்த பூச்சிலாம் வந்து செத்து போயிடும். அதே மாதிரி வந்து நம்ம காலிஃப்ளவரும் இதில் வந்து ஒரு அரை பதத்துக்கு வந்து வெந்துடும். ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இதே மாதிரி வந்து அந்த கொதிக்கிற தண்ணியிலே நல்லா விட்டுருங்க. ஸோ காலிஃப்ளவரும் வந்து பாருங்கள் நல்லா பிளான்ச் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா வந்து உள்ளேயும் வந்து நல்லா பூ வந்து நல்லா குக்காக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து தண்ணியை வடிகட்டிட்டு பூ மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு பாதி வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து நம்ம பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அப்புறமா ஃப்ளேவருக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நல்லா கையால் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அடுத்ததாக வந்து நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பூவெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து கையால் வந்து நல்லா அந்த மசாலாலாம் பரட்டிக்குங்க. அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து காலிஃப்ளவரில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகட்டும். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து நம்ம கையால் வந்து காலிஃப்ளவரில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம பக்கோடாவுக்கு காயெலாம் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பக்கோடாவுக்கு தேவையான மாவுலாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் பைண்டிங்காக. அப்புறம் கிறிஸ்பினஸ்க்காக முறுமுறுப்புக்காக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து சின்ன பூனால் நான் வந்து 1/4 கப் சேர்த்துக்கினேன். இன்கேஸ் நீங்கள் வந்து பெரிய பூவாக இருந்தீங்கன்னா அரை கப்லேருந்து 1 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் தண்ணி நம்ம சுத்தமாக ஆட் பண்ணலை. இப்போ ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து நம்ம மாவு வந்து அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக இருக்கணும். லைக் காஞ்சி இருக்கக்கூடாது. மாவு நல்லா வெட்டாகி ஈரமாகி நம்ம வந்து பக்கோடாவில் வந்து நல்லா கோட் ஆகணும். ஸோ இதே மாதிரி தண்ணி தெளித்து நான் 3 வாட்டி தண்ணி தெளித்தேன். அதுவே போதுமானதாக இருந்தது. பாருங்கள் நம்ம பக்கோடாவுக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நம்ம பக்கோடா வந்து கிறிஸ்பாக இருக்காது. ஸோ இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பக்கோடா பொரித்து எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து நல்லா சூடான எண்ணெயில் நம்ம பக்கோடா வந்து பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வந்து பொரிச்சிக்கோங்க. ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா நம்ம பக்கோடா கருகிடும். ஸோ மீடியம் ஹீட்லேயே வந்து நல்லா வந்து கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆகும்போதே வந்து அந்த காலிஃப்ளவர் அப்புறம் அந்த வெங்காயம் அதெல்லாம் வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்குது. பக்கோடா வாசனை செம்மையாக இருக்குது இப்போயே. ஸோ பாருங்கள் ஸ்லைட்டாக வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. சூப்பரான கிறிஸ்பான காலிஃப்ளவர் பக்கோடா ஃப்ரை ஆகிடுச்சு. வாங்க இப்போ இதோட எக்ஸஸ் ஆயிலெலாம் வந்து டிஷ்யூ பேப்பரில் ட்ரெயின் பண்ணி வாங்க நம்ம பக்கோடாவை இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. வாங்க இப்போ வந்து பரிமாறிடலாம். நம்ம இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப்